அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தண்ணீருக்கு பொதுவாகவே நம்மளோட ஆசைகள நிறைவேற்றக்கூடிய மாபெரும் சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இத வந்து ஜாப்பனீஸ சேர்ந்த பல விஞ்ஞானிகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னா, மசரோ எமிட்டோ அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, 2 தண்ணீர் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டாரு. ஒரு தண்ணீர்ல வந்து அன்பு, கருணை, நன்றி உணர்வு அப்படிங்கிற வார்த்தைய வந்து எழுதி ஒட்டிட்டாரு. இன்னொரு கிளாஸ்ல வந்து கோபம், வெறுப்பு, பயம் அப்படிங்கிற வார்த்தைய வந்து எழுதி ஒட்டிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தண்ணிய வந்து ஃப்ரீஸ் பண்ணி, அதாவது ஐஸ் கட்டியா மாத்தி, அத வந்து நுண்ணோக்கியில பார்த்தம்போது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு, கருணை, நன்றி உணர்வு அப்படின்னு எழுதின ஒரு தண்ணியை பார்த்தப்ப, அது வந்து அழகான ஒரு பூ போல காட்சியளிச்சது. இன்னொரு கிளாஸ்ல ஒரு பயம், சந்தேகம் இது மாரி எழுதின தண்ணியில ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தம்போது, அது ஒழுங்கில்லாம ரொம்ப அவலட்சணமா காட்சியளிச்சது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, உலகத்துல வந்து 70% தண்ணியால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. அதேதான் நம்ம உடல்லயும் பார்த்தீங்கன்னா, 70% தண்ணீர் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்வுமே அந்த தண்ணீர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அத வந்து ஈர்த்துக்குது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள உண்மை. இந்த தண்ணீர் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மதமுமே முக்கியத்துவம் தர்றாங்க. இந்து மதத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம இது கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே அதுல வந்து தண்ணீர்ல வந்து சக்தி ஊட்டுவாங்க. நெறைய மந்திரங்கள் சொல்லி, யாகங்கள் பண்ணி, தண்ணிய வந்து சக்தியூட்டி அந்த கும்பத்துல வந்து கும்பாபிஷேகமா ஊத்துவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மதத்துல தண்ணிய வந்து ஓதி குடுக்குறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இன்னைக்கும் இருக்கு. அதே மாரியே கிறிஸ்தவ மதத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஞானஸ்தானம் வழங்குவது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு புனித இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, கடல்ல குளிக்கிறது அப்படிங்கிற நடைமுறை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, தண்ணீருக்கு வந்து இயற்கையாவே உங்களோட ஆறாவையும், உங்களோட மனதையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இருக்கு. அப்ப தண்ணிய கொண்டே நம்மளோட விருப்பத்த எப்படி நிறைவேற்றுறது? அதுக்கான டெக்னிக் என்ன? அது எல்லாமே என் பயிற்சி வகுப்புல நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன். நீங்க விருப்பம் இருந்தா இந்த பயிற்சி வகுப்புல நீங்க வந்து கலந்துக்கலாம். இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் கோடான கோடி நன்றி.